ஆண்டவரே, இந்த மீட்டிங் எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இசைக்கருவி போடுற மகனை ஆசீர்வதியும் பயன்படுத்தும். பாடல் ஆராதனையில் உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு செஷனிலும் ஜனங்கள் உம்மண்டை நெருங்கி சேரட்டும். தடைகளை கர்த்தர் நீர் நீக்கி போடும். உன்னதமானவருடைய உயர் மறைவு எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். எதிர் வல்லமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி நிர்மூலமாகி போகட்டும். எங்கள் இருதயத்தின் தியானம், சிந்தை, நினைவு எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய் மாறட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒருமுகப்படுத்தும். ஆண்டவருடைய ஆளுகை எல்லா வீடுகளுக்குள்ளும் வரட்டும். தடை செய்கிற கிரியைகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். கன்மலை மீதன் கால்களை நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர், உளையான சேற்றில உழன்ற நம்மை தூக்கி கழுவி காத்து வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். பாடுவோமா? கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர், கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர், உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர், உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர், கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர், பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தீர், பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தீர், ஜீவனுள்ள நாளெல்லாமும் புகழ் பாடுவேன், ஜீவனுள்ள புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன், கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர், கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர், எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லண்ணா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா, எல்லையில்லா ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லண்ணா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா, தினம் தினம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் புகழை நான் பாடுவேன், ஏசையா ஏசையா புகழ் பாடுவேன், கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர், உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர், உளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் நீர் காத்து வருகிறீர், கன்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, கிருபையாக காத்த தயவு பெரிது. எங்கள் ஜீவன் பார்வையில் அருமையாக எண்ணப்பட்டதற்காக நன்றி. கண்ணை கண்ணீருக்கும் காலை இடலுக்கும் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்புவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றியப்பா. ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கும் தெய்வம் எங்களை சாபத்தின் நின்று மீட்கும்படி சிலுவையில் நீர் சாபமானீர். உம்முடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறதே. ஆண்டவர், உம்மால் நீர் ஒருவரே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் ஐயா. உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்கும். தேசத்தின் பாவங்களை மன்னியும். தலைவர்களை ரட்சித்து எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, கொள்ளை நோய்
நோய்கள் எங்கள் தேசத்தில் பரவாதபடி காத்துக்கொள்ளும். சிறு குழந்தைகளை உம்முடைய வேலி அடைப்புக்குள்ள தருகிறோம். தேசத்தில் மாநிலங்களுக்கு இடையே நடைபெறுகிற பிரச்சனைகள் சுமூகமும் அமைதியுமாய் முடிவடைய ஆண்டவர் எங்கள் தேசத்தின் முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தோடு இடைப்படும். மீனவ சங்கங்களுக்கும் மீனவ இயக்கங்களுக்கு எதிராக சட்டங்கள் வராதபடி, மீடியா துறைக்கு எதிராக சட்டங்கள் எழும்பாதபடி தேவன் எங்களுக்கு நலமானதை செய்ய எங்கள் அதிகாரிகளை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நீர் எழுப்பின மிஷினரிகள் ஊழியர்களை ஆசீர்வதியும், அவர்களை பரிசுத்தத்தினால் நிரப்பும், இதுவரைக்கு இல்லாத அளவு அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தும். சபை இல்லாத கிராமமே இல்லாதபடிக்கு எல்லா இடங்களிலும் சபைகளை ஸ்தாபித்து ஆயிரமான குடும்பங்களால் நிரப்பும். ஆண்டவரே, பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். தேசத்தில் ரத்தம் சிந்துகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். தீவிரவாத தாக்குதல்கள் ஒழியட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எங்க தேசத்தில் வரட்டும். இயற்கையில் வருகிற பேர் ஆபத்துகளுக்கு எங்கள் நாட்டை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே, திரளான ஊழியர்கள் எங்கள் தேசத்தில் எழும்பட்டும். ஒருவர் கூட விழுந்து போகவோ சோர்ந்து போகவோ கூடாது. கர்த்தர் தேசத்தில் சாலைகளில் உம்முடைய ரத்தத்தை தளித்து பாதுகாப்பை பிரயாணத்தில் இருக்கிற மக்களுக்கு தாரும். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் வாழ்ந்திருக்கும்படி செய்யும். எல்லா வசதிகளும் தேசத்தில் பெருகும்படி செய்யும். வேலை வாய்ப்புகளை பெருக செய்யும். பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிற எங்கள் தேசத்தை கர்த்தரே எடுப்பித்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, சீக்கிரத்தில் எங்களுடைய பொருளாதாரம் உயரட்டும். மதுபான கடைகளை கர்த்தர் மூடி போட செய்வீராக. போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் மனம் திரும்புவார்களாக. குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும்படி தேவன் பிரிவினைகளை மாற்றி குடும்பங்களை வாழ வைப்பீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியே, இயேசுவின் நாமத்திலே செலுத்துகிறேன் யான், இயேசுவின் நாமத்திலே செலுத்துகிறேன் யான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாவங்களை நீக்க என்னை முற்றிலுமாக, பாவங்களை நீக்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றென்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், என்றென்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆண்டுடைய பிரசன்னம் எல்லா வீடுகளுக்குள்ளே இறங்கி எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இன்றைக்கு உம்முடைய ஜனங்களோடு நீர் பேசி இடைப்படும். உம்முடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென் ஆமென். ஜெபிப்போம். கிருபையாக எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். இந்த நாள் ஒவ்வொரு செஷனையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறவர். இந்த செய்தி வேளையில் உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். உடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பலவானை அப்பா முந்தி நீங்கள் கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனம் வல்லமையாய் புறப்படணுமே, அது ஊனையும் கணுக்களையும் வேறு பிரிக்கணுமே, இருதயங்களுக்குள்ள ஆழமாய் பதியணுமே. ஆவியானவர் தாமே கிரியை செய்வீராக.
தடைகளை மாற்றுவீராக. ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ளும் தேவ மகிமை இறங்கி வருவதாக. பலவானை நாங்கள் முந்தி கட்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். உம்முடைய வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ துவக்க நான் முடிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு நேராய் திருப்புவதாக. 30, 60, 100மான பலனை கொண்டு வரட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இந்த வார்த்தை மாறுவதாக. சத்துரு பொறுக்கி போடாதபடி காப்பீராக. ஏதாவது ஒரு பலவீனத்தின் நிமித்தம், பாடுகள் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் இந்த வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய இருதயத்தை, சிந்தைகளை திசை திருப்புகிற வல்லமைகளை கட்டி ஜெபிக்கிறோம். லீதியாளின் இருதயம் அன்று வசனம் கேட்பதற்கு திறக்கப்பட்டது போல ஆண்டவர் இந்த இடத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு உம்முடைய ஜனங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பலவீனங்கள், தடைகள், சாத்தானுடைய போராட்டங்கள் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய சித்தத்தின்படி வாழவும், நம்மை அறியாமலே இந்த உலகத்தில் உள்ள பாவமான வாழ்க்கை நம்மை கரைப்படுத்தி தேவனுடைய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறதும், தேவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வருகிறதுமான காரியங்களை குறித்து, சாபத்தை குறித்தும் தேவன் பேசும்படி கட்டளையிட்டார். ஆம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையோ இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாகிற நித்திய ஜீவன். சாபத்தை குறித்து வேதம் குறிப்பிடுகிறது. இயேசு மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில் சாபமானார். அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டது. அவருடைய கைகள் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது. மனிதராகிய நாம் வாழ்ந்திருக்கும்படி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பட வேண்டிய தண்டனையை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவம் வீட்டு வாசல் படியில் படுத்து கிடக்கும், பாவம் 2, 3, 4 தலைமுறைகளை அது தொடர்ந்து பிடிக்கும். இப்படி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை சாபத்தின் நின்று விடுதலை ஆக்கும்படி அவர் சிலுவையில் நமக்காக மரித்தார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். சில பாவம் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்வில் ஒரு பெரிய விபரீதத்தை கொண்டு வந்து முடிக்கிறதாக இருக்கிறது. சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும். சில குடும்பங்களில் அவர்களுடைய பாவம் அவர்களை பின்தொடர்ந்து அவருடைய வாழ்வை முன்னேற விடாதபடிக்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க கூடாதபடிக்கு அவருடைய வாழ்வையே நாசமாக்கி விடுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்தில் நிறைய பேருடைய குடும்பத்தில் எவ்வளோ வருமானம் வருகிறது, ஆனால் எங்களால் சாப்பிட முடியலை. எல்லாமே இருக்கிறது, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, ஏதோ ஒரு முள்ளுக்குள்ளே இருக்கிறது மாதிரி குத்துகிற ஒரு வேதனை, எல்லாமே இருக்கிறது, ஆனால் வீட்டில் அமைதி இல்லை. பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, சிலருடைய பாவம் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் வருவதுக்கு முன்னே இந்த உலகத்திலே நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். சிலருடைய பாவம் மனிதராகிய நம்மை தொடர்ந்து பிடிக்கும். என்னதான் முயற்சி எடுத்தாலும், என்னதான் முயன்றாலும், என்னதான் உழைத்தாலும் முன்னுக்கு வரவே முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை
அப்படியே வேதனைப்படுத்தி நெருக்கி நசுக்கி ஏன் வாழ்கிறோம், அதை விட சாகிறது நலமா இருக்குமே, என் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய உபத்திரம் அப்படின்னு சொல்லி மக்களை துன்பப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்கு கொண்டு போகும். பாவம் சற்று நேரம் இன்பம் தான். மற்ற மனிதனுடைய பணம் அபகரிக்கிறது நமக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கலாம். நாம் குடித்து துன்மார்க்கமாய் வாழுவது நமக்கு சந்தோஷமா இருக்கலாம். மற்றபடி மற்றவர்களை ஏமாற்றுவது நமக்கு சந்தோஷமா இருக்கலாம். திருடுவது, கள்ளத்தராசு நமக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் அது நம்முடைய சந்ததிகளை அது ரொம்ப பாதிக்கும். அது நம்முடைய ஜெனரேஷனை ரொம்ப பாதிக்கும். 1 தீமோத்தேயு 5:24 சொல்லுகிறது, சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும். நிறைய குடும்பங்களை இன்றைக்கு பாவம் பின்தொடருகிறது. பாவம் சாபமாக மாறி இருக்கிறது. பாவம் சாபமாக மாறி வாழ வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் வாழ முடியாதபடிக்கு குடும்பம் தவிக்கிறது. இளவயதின் பாவங்கள் எலும்புகளின் மஜ்ஜுக்குள்ள அது இருந்து அது நம்மை வாழ விடாது. அது நம்மோடு கல்லறை வரைக்கும் வந்து படுத்துக்கொள்ளும் என்று வசனம் சொல்லுகிறார். அது எலும்புகளுக்குள் உருவெடுத்து மளமளன்னு ஒரு மனிதனுடைய வாழ்வை அழித்து விடும். அதனால தான் தாவீது அநேக இடங்களில் என் இளவயதின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவம் மனிதர்களை தொடர்ந்து பிடிக்கிறது. ஆனால் இயேசுவோ நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் என்று சொல்லியிருக்கிற அந்த சிலுவையில அவர் நமக்காக ஆணிகளால் அடிக்கப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆம், அவர் மூலம் மாத்திரமே இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளினின்று மனிதராகிய நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வர முடியும். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அந்த வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டிலோ கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. துன்மார்க்கமா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா, ரட்சிக்கப்படாம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்காம மனமும் மாமிசமும் விரும்பினபடி உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி வாழாம, வசனத்தின்படி வாழாம வாழ்ந்து கொண்டிருந்தா, துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருந்தா, ரவுடியாக வாழ்ந்துட்டு இருந்தா, அடுத்தவங்களுடைய காரியங்களை அபகரித்து வாழ்ந்து கொண்டிருந்தா, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டிலோ கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. எங்க சாபம் இருக்கிறது? துன்மார்க்கமா வாழுகிற ஒரு மனிதனுடைய வீட்டிலோ சாபம் இருக்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். துன்மார்க்கன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவனுடைய வீட்டை விட்டு சாபம் நீங்குவது இல்லை. அநியாயமா வட்டிக்கு பணத்தை கொடுத்து அடுத்தவன் சொத்துக்கள் அபகரிப்பது, அநியாயமாக தன்னுடைய குடும்ப பெருமை, கொலப்பெருமை, ஜாதி பெருமை, தன்னுடைய பண வசதிகள், இவைகளை எல்லாம் காட்டி மற்றவர்களை மிரட்டுவது, மற்றவர்களை அடிமைப்படுத்துவது, ஊரே அடக்கி ஆளுவது, இந்த மாதிரி எல்லாம் ரவுடித்தனம் பண்ணி துன்மார்க்கமா வாழ்ந்தா அன்றைக்கு எல்லாரும் வாழ்த்தலாம். அன்றைக்கு நீங்கள் உலகத்தில் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி நினைக்கலாம், மதிப்பு மரியாதை இருக்கிற. ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர். அவர் நீதியின்படியான தண்டனையை அனுப்புகிறவர். வீட்டின் வாசல் படியில பாவங்கள் படுத்து கிடக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் முட்களுக்கு இடையே இருக்கிறது மாதிரி, ஐயோ எங்களால் வாழவே முடியல, எங்களுக்கு எல்லா வசதிகள் இருக்கிறது, ஆனா வீட்டில் நிம்மதியே இல்லை, ஒரு நிமிடம் கூட தூக்கம் சரியா எங்களுக்கு இல்லை, தொடர்ந்து கொள்ளை நோய் எங்க அப்பாவிலிருந்து அம்மாவிலிருந்து ஜெனரேஷனாக அந்த நோய் எங்களை பிடித்து மருத்துவம் எடுத்தும் குணமாக்காதபடிக்கு அந்த வியாதினால் நாங்கள் பாதிக்கப்படும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 14 இன்று ஆண்டவர் விதிக்கிற கட்டளையை மீறி மனிதன் நடக்கும் பொழுது அவன் மேல் இந்த சாபங்கள் எல்லாம் வந்து பலிக்கும் என்று ஆண்டவர் சாபத்தை குறித்து பேசி இருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு முன்பதாக தேவன் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார் அந்த வழிகளை. ஆனால் நிறைய பேர் அந்த விரிவான வழிகளில போய் தங்களுக்கு, குடும்பங்களுக்கு, சந்ததிக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தை தேடி வைக்கிறது போல எண்ணிக்கொண்டு ஆசீர்வாதத்தை தேடி வைத்தாலும் அதோடு சாபம் குடும்பங்களுக்குள் இருக்கிறபடியால் பிள்ளைகள் திருமணமாகி வாழ முடியவில்லை. குடும்பங்களில ஆசீர்வாதங்கள் இல்லை. குடும்பங்களில பயங்கரமான விபரீதமான காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் வாசித்து பார்த்தால் தேவனுக்கு பிரியமில்லாத வருமானங்களை குடும்பத்தில் கொண்டு வந்தது நிமித்தம் அநேக குடும்பங்கள் அழிக்கப்பட்டு போனதை குறித்து வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆம்,
ஆம், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆகான் என்ற ஒரு மனிதன் அவன் களவாடினதும் அவன் தன்னுடைய பண்டம்பாடிக்குள் ஒளித்து வைத்ததும் அவனை கல்லெறிந்து கொல்லத்தக்க விதத்தில் அந்த கூட்டமான ஜனங்களை எதிர்த்து ஒரு சிறிய கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க பலன் இல்லாமல் போய் அவர்கள் மடிந்து போன ஒரு சூழ்நிலை. ஆகானின் குடும்பம் அன்றைக்கு திருடி எடுத்தது நிமித்தமாக அவனுடைய குடும்பம் அழிந்து ஒளிந்து போனதை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேதத்திலிருந்து சில சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்பதாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதத்தில் சில காரியங்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துக்குள்ள வேதத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ராஜ குடும்பம் செய்கிற தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினது நிமித்தமாக அந்த குடும்பத்தின் மீது வந்த விபரீதத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த குடும்பத்தில் வந்த விபரீதமான காரியம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜா ஆகாபாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இங்கே நாபோத் என்கிற மனிதன் ஒரு ஏழையான மனிதன். அவனுடைய திராட்சை தோட்டம் ஆகாப் என்ற மன்னனுடைய வீட்டின் அருகாமையில் இருந்தது. ஆட்களை வைத்து அதை கேட்டு பார்த்தான். நாபோத் சொன்னான், என் குடும்பத்தில் உள்ள இந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு தர முடியாது, அது என் முன்னோர்கள் எனக்கு கிஃப்டாக கொடுத்த பகுதி என்று சொல்லி அதை நாபோத்து தன்னுடைய குடும்ப ஷேர வைத்திருந்தார். ஆனால் ஆகாபோ தன்னுடைய அதிகாரத்தை தவறாக தன்னுடைய மனைவி எசவேலின் மூலமாக அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி நாபோத்தை ஒரு இடத்தில் அழைத்து வைத்து பொய்யான சாட்சிகளை கூற வைத்து நாபோத்தை கொலை செய்து விட்டார். இந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. ராஜா ஆண்ட காலத்தில் இருந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த பூமியை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய கண்கள் பூமியின் மீது உலாவிக் கொண்டிருப்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு சான்று. ஆகாப் ராஜா தன்னுடைய ராஜ்ய அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை அவன் தவறாக பயன்படுத்தி தன்னுடைய ஆட்சி காலத்தில் இருந்த மக்களுடைய நிலத்தை அபகரிக்கும்படி, இன்றைக்கு அப்படித்தானே, நிறைய ரவுடிகளை வைத்து பல காரியங்களை செய்து மற்றவங்களுடைய நிலங்களை, பணங்களை, மற்ற குடும்பங்களை அபகரிப்பது இன்றைக்கும் இந்த காலங்களில் நடந்து வருகிறது. நாபோத்தை பொய் சாட்சிகளை நிறுத்தி நாபோத்தை கொலை செய்துவிட்டு இப்போ நாபோத்தின் தோட்டத்தை எடுப்பதற்கு ஆகாப் ராஜா அந்த நிலத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நாபோத்து கிட்ட போப்பா, அவன் நாபோத்தை கொலை செய்துவிட்டு அந்த தோட்டத்தை எடுத்துக்கொள்ள வந்திருக்கிறான், நான் சொல்லுகிற வார்த்தையை சொல் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இந்த 18வது வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் போய், இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, நாபோத்துக்கு எப்படி சம்பவித்ததோ அதை விட கொடூரமாக உன்னுடைய சன்னதியில இப்படியெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னார். அதே போல எசபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, நாய்கள் அந்த இடத்துல நக்கின சம்பவங்கள் எல்லாம் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அநியாயமாக கொலை செய்து எடுத்துக்கொள்ள முயன்ற அந்த ராஜாவுடைய சந்ததியில தேவனுடைய கோபம் வந்தது. அது சாபமாக மாறி அவனுடைய சந்ததியில பயங்கரமான விபரீதங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்றைக்கும் அநேகர் மற்றவங்களுடைய பணம் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் பொழுது, லஞ்சமாக வரும் பொழுது, அநியாயமாய் வரும் பொழுது, கள்ள தராசின் மூலம் வரும் பொழுது, நீதிமொழிகள் ஆண்டு சொல்றார், கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நிறைய பேருக்கு அது சந்தோஷம்
சந்தோஷமா இருக்கலாம். வேதம் இன்னும் சொல்லுகிறது, அநியாயமாய் வரும் அதிக வருமானத்திலும் நியாயமாய் வருகிற கொஞ்சமே உத்தமம். இந்த வசனம் எல்லாம் காணா பாடமாக இளைய தலைமுறைகளும் சிறு குழந்தைகளும் நம்மவர்களும் படித்து வைத்திருந்தால், அநியாயமாக வரும் பொழுது நியாயமா வர்றது கொஞ்சம் தான் நல்லதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு உங்களுக்கு அநியாயமாக அதிக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் நியாயமாய் வருகிற கொஞ்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அநியாயமாய் அதிகம் வந்தால் அது சாபம் அதில் இருக்கும். அது குடும்பத்தை வாழ விடாது, அது குடும்பத்தை நாசத்துக்கு நேராக கொண்டு போகும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது என்ற அரசரை குறித்து நமக்கு தெரியும். அந்த மனிதன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறதை குறித்து வேதம் தெளிவுபடுத்துகிறது. அந்த காரியம் ராஜ குடும்பத்துக்கு சாபமாக மாறினது. ராஜா நல்லா தான் இருந்தாரு, ராஜாவுக்கு ஆண்டவருடைய கிருபை இருந்தது. ஆனா ராஜா தன்னுடைய ஆட்சி காலத்துல தேவனை மறந்து மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, யுத்தத்தின் காலத்துல யுத்தம் செய்ய வேண்டிய மனிதன் உப்பிருக்கையில உலாவி அவன் பாவமான காரியத்தை பார்த்து அந்த பாவத்தில் விழுந்து போக அவனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தின் 12ஆம் அதிகாரத்தின் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினாய் என்று ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தினால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவளை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இங்கே வேதத்தில் நாம் பார்க்க முடியும், ஆண்டவர் தீர்க்கதரிசி நாத்தானே தாவீதிடத்துக்கு அனுப்புகிறார். தாவீது போய் சொல்றார், ஐயா உங்க ஆட்சி காலத்தில் ஒரு தவறு நடந்திருக்கிறது, நீர் அதற்கு நீதியான தீர்ப்பு சொல்லணும். என்ன தவறு? ஒரு மனிதனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு, ஆனா அவன் வீட்டில் ரொம்ப செல்லமா வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த எஜமானுடைய மடியிலே படுத்து இருந்துச்சு. அந்த எஜமான் என்ன செஞ்சான் தெரியுமா? நிறைய ஆடு இருந்த மனிதன் அந்த ஒரே ஒரு ஆடு இருந்த செல்லமா வளர்த்தவனுடைய ஆட்டை பிடித்து அவன் வீட்டுக்கு விருந்து ஆளியா வந்தவனுக்கு அவன் குழம்பு வச்சு கொடுத்துட்டான். இந்த காரியத்துக்கு நீர் என்ன தீர்ப்பு கொடுப்பீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நிறைய காரியங்களை பேசுகிறான். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றார், அந்த மாதிரி ஒரு தவறை செய்தது நீர்தான் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு தவறை அவர் உணர்த்துகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய காரியத்துக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தினால் மடிவித்து, உரியாவுடைய கையில் லெட்டரை எழுதி கொடுத்து, லெட்டர் பேடில் எழுதி கொடுத்து, யுத்தத்தில் உரியாவை முன்ன விட்டு அவனை கொலை செய்திருங்க அப்படின்னு சொல்லி, அவன் கொலை செய்தது யாருக்கும் தெரியாது. ஆனால் கொலையெல்லாம் நடந்துச்சு, அமைதியாக தான் இருந்துச்சு. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. அவருக்கு இருளும் வெளிச்சமாக தெரியும். அவருக்கு நாம் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இங்கே அவன் கொலை செய்து உரியாவின் மனைவியை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது. தேவனுடைய கோபம், தேவனால் அந்த குடும்பத்தின் மீது விடப்படுகிற பொல்லாத சாபம் அந்த குடும்பத்தை விட்டு நீங்காதபடி வந்தது. அது நிமித்தம் அவருடைய வீட்டில் பட்டயம் வர ஆரம்பித்தது. அவருடைய குடும்பத்தில் கெட்ட பெயர்கள் வர ஆரம்பித்தது. அவருடைய மகள் தாமாருடைய வாழ்வு கெடுக்கப்பட்டது. அது நிமித்தம் அப்சலோம் இன்னொருவனை கொலை செய்கிறான். மகனே அப்பாவுக்கு விரோதமாக எழும்பி வந்து மகனுடைய வாழ்க்கை கொலையாக முடிவடைகிறது. இன்னும் மகனை பார்த்து அப்பா ஓட வேண்டிய, வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை. அமைதியா போன குடும்பம் விபரீதமாக. காரணம் என்ன தெரியுமா? ஒரு உரியாவை கொலை செய்து அவன் மனைவியை தனக்காக எடுத்துக்கொண்ட சாபம் தாவீதின் குடும்பத்தை விட்டு வைக்கவில்லை. அமைதியா இருந்த தாவீதின் குடும்பம் பயங்கரமான விபரீதத்தை சந்தித்தது. இன்றைக்கும் நிறைய குடும்பம் வெளியே தெரியாம செய்த நிறைய காரியங்கள், முன்னோர்கள் செய்த காரியங்கள் வீட்டின் வாசல் படியில் படுத்து கிடக்கிறது. பிள்ளைகள் அதை வேதனையோடு அனுபவிக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. பல துன்மார்க்கமான வாழ்க்கை குடும்பத்தில் நிம்மதியை கொண்டு வரவில்லை. அநியாய சம்பாத்தியம், குடும்ப பெருமை, ஜாதி பெருமை, சபையில
பூமியில போய் டாமினேட் பண்ணி தங்களுடைய அதிகாரத்தை துரைத்தனம் பண்ணி அங்கு அதிகாரப்படுத்துகிறது. இதெல்லாம் குடும்பங்களில் சாபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நிறைய குடும்பம் நிம்மதி இழந்து தவிக்கிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், இயேசு நமக்காக சிலுவையில சாபமானார். அவரை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனுக்கு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும் சக்தி அவர் ஒருவருக்குத்தான் உண்டு. இந்த உலகத்துள்ள பூஜையோ பரிகாரமோ, இந்த உலகத்துள்ள எந்த புண்ணிய தலங்களை கால்களில செருப்பில்லாம நடந்து போகிறதுனாலேயோ உங்கள் பாவத்துக்கு நிவர்த்தி செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாகி நம்முடைய பாவங்களை சாபங்களை அவர் நீக்கி நம்மை இன்றைக்கு விடுதலையாக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. சிலருடைய பாவம் சில குடும்பங்களை தொடர்ந்து பிடிக்கிறது. அவங்களால் அதை விட்டு வெளியே வரவே முடியல. குடும்பத்தில் கண்ணீர், வேதனை, கடன் பிரச்சனை, போராட்டம், இப்படி தவிக்கிற நிறைய குடும்பங்களை பார்க்க முடிகிறது. இந்த பூமியில சாபமும் ஆதி பெற்றோர் பாவம் செய்து தேவ மகிமை இழந்த வேளையில குருக்களையும் முட்களையும் கர்த்தர் பிழைவித்தார். அன்றைக்கு சர்ப்பத்துக்கு ஆண்டவர் சாபம் கொடுத்தார். மனிதனுக்கு நீர் வேர்வையை சிந்தி பிழைப்பாய் என்றும், இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றும் பல சாபங்கள் இந்த பூமிக்கு வந்தது. இன்றைக்கும் அதே மனிதன் பாவத்தை தேவனுடைய நீதியான வாழ்க்கையை மறந்து பாவம் செய்யும் பொழுது இந்த உலகத்துக்கு சாபம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இரத்த பழிக்கு நீங்களாகி வாழ, நீங்கள் அநியாய சம்பாத்தியத்துக்கு நீங்களாகி வாழ, கள்ள தராசுக்கு நீங்களாகி வாழ, அநியாயமாய் வருகிற அதிக வருமானத்தில் நியாயமானது உங்க வீட்டுக்கு வருகிறதாண்டு நீங்க கவனிக்கணும். இல்லைன்னு சொன்னா அது உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் சாபத்தை தான் தேடி வைக்கிறீர்கள் என்பதை நான் உங்கள் நடுவில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பகுதி சொல்லப்பட்ட சம்பவங்கள் 2 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒன்று, நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை யெசபேல் அவருடைய மனைவி ஆகாப்பும் இணைந்து அபகரித்தது நிமித்தம் கர்த்தர் பேசினார். நாபோத்தின் ரத்தம் எங்கு சிந்தப்பட்டு நாய் அவன் ரத்தத்தை குடிச்சு நக்கிட்டோ, அதே போல உன் சந்ததியில நீர் விடுகிற நாய் வரைக்கும் உன் சந்ததியில வேறற்று போகும் என்று கர்த்தர் பேசினார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தாவீது அரசர் தான் விரும்பினதை அடையும்படிக்கு உரியாவை கொலை செய்து பட்டயத்தினால் அவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டது நிமித்தம் வீட்டில் தாமாருடைய வாழ்க்கை கெடுக்கப்பட்டது. தாவீதுடைய மகள் அவருடைய இன்னொரு மகனால் கொலை செய்யப்பட்ட அனுபவம், தன்னுடைய மகன் அப்சலோம் மரணம் அடைகிற சம்பவம், தாவீது வீட்டை விட்டு ஓடுகிற நிகழ்வு, இப்படி அநேக காரியம் அவருடைய மனைவி மற்றவர்களால் கெடுக்கப்படுகிற சம்பவங்கள் நிறைய தாவீதுடைய குடும்பத்தில் அரங்கேறியது. இதெல்லாம் தேவனுடைய கோபமாகவும் சாபமாகவும் இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நிறுத்தி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? அதனுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, தீமை செய்களுடைய சந்ததி ஒரு நாளும் அந்த சந்ததி பேர் பெறாது. தீமை செய்கிறவருடைய சந்ததி ஒரு நாளும் பேர் பெறுவதே இல்லை. ஏசாயா 14:20 தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, தீமை செய்கிறவருடைய சந்ததி ஒரு நாளும் பேர் பெறுவதே இல்லை. தீமையே செய்து வாழ்ந்து கொண்டிருந்தா, அநியாயமா சம்பாதித்து கொண்டிருந்தா, தீமை செய்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவது இல்லை, பேர் பெற முடியாது. தீமையான காரியத்தை உங்க சந்ததி செய்து கொண்டிருந்தா அது உங்க சந்ததிக்கு சாபம். அதனால் உங்கள் குடும்பம் வாழ்வது இல்லை. அதனால நிறைய குடும்பங்களில பயங்கரமான விபரீதமான காரியம் நடக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த சாபங்களை குறித்து உங்கள் நடுவில் பேச சொன்னார். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு தான் வேலை செய்து சம்பாதித்தும் அதனுடைய பலனை நீங்க அனுபவிக்க முடியலையா? எவ்வளோ காரியங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் வியாதிகள் சுகமாகாம தலைமுறையாக இந்த வியாதி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கிட்ட உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. எங்கேயாவது எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் அநியாயமா செய்த காரியம் இருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்க குடும்பங்களை வாழ வைங்கன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஏன்னா மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிற அந்த இடத்துக்கு இயேசு போய் அந்த சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி இயேசு நமக்காக சிலுவையில் சாபமானால். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படி
ஆண்டவரே, அறியாமல் இருந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, இயேசுவின் ரட்சிப்பை பெறாமல் இருக்கிற உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஆபிரகாமுக்கு உண்டான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாகும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் சாபத்திலே நீங்கள் உழன்று கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகான் தான் எடுத்துக்கொண்ட பாபிலோனிய சால்வையை அவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள தோண்டி புதைத்து வைத்திருந்தான். அந்த ஆகானுடைய அந்த ஒரு காரியம் அவன் முழு குடும்பமும் மரணம் அடைவதற்கு ஏதுவான சாபமாய் மாறினது. ஆண்டவர் அதை குறித்து பேசும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் திருடினதும் கொள்ளையடித்ததும் பண்டம்பாடிக்குள் ஒளித்து வைத்ததும் உண்டு. இன்றைக்கும் நாம் அடுத்த சகோதரனுடைய நிலமாகட்டும், பணமாகட்டும், உடைமைகளாகட்டும், எதுவானாலும் அது நம்முடைய அக்கௌண்டில் நம்ம அபகரித்திருந்தா அது நமக்கு நிச்சயம் சாபம். ஏதாவது ஒரு காரியத்தில் ஜாதி பெருமையை காட்டி நம்ம மற்றவங்களை அடிமைப்படுத்தி இருந்தா அது நிச்சயமாக சாபம். எதுவானாலும் சரி, குடும்ப பெருமை, குலப்பெருமை, ஊரே எனக்கு அடிமைப்படுத்தணும்னு நினைச்சு ஊர் எல்லாம் பயந்து இருக்கணும்னு சொல்லி பல காரியங்களை செய்கிறது. நான் வசதியா இருக்கிறேன், பக்கத்தில் ஒருத்தர் சின்ன ஒரு தோட்டம் வச்சிருக்கிறான், அவனை மிரட்டி அதை நான் எழுதி வாங்குவது சாபம். அநியாயமா வட்டிக்கு பணத்தை கொடுத்து அந்த பணத்தின் நிமித்தமாக அந்த வீடுகளை அபகரித்து கொள்வது சாபம். இவைகளெல்லாம் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். உங்கள் சந்ததி வாழ்ந்திருப்பது இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்க இயேசுவை நோக்கி பார்த்து, என்னை மன்னியும், எனக்கு இறங்கும், எங்க குடும்பத்தை வாழ வையும்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட அவர் ஒருவர் தான் சாபத்தின் விடுதலை ஆக்குகிறவர். இல்லை என்று அந்த பாவம் உங்க வீட்டு வாசல்ல படுத்து கிடக்கும், உங்களை முள்ளுக்கிடைய குத்துகிறது மாதிரி டெய்லி வேதனையா இருக்கு, வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல, வனாந்தரத்தில் குடியிருந்தா நல்லா இருக்கும், இந்த வீட்டில் சுகமும் இல்லை, ஆரோக்கியமும் இல்லை, பயங்கரமான வேதனையா இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த மீட்டிங்ல, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. இயேசு கிட்ட வரும் பொழுது இயேசு உங்கள் சாபத்தை மன்னித்து ஆசீர்வாதம் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ததை அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டாதான் உங்களுக்கு விடுதலை. இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு மாற்றமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஓடிவாங்க. அநியாயமான அதிக சம்பாத்தியத்திலும் நியாயமாக ஒரு கொஞ்சம் தான் உங்களுக்கு உத்தமமானது, அது உங்களுக்கு நிலைத்திருக்கும். கைப்பாடாய் சேர்க்கிறது ஆசீர்வாதமானது. இந்த காலை வேளையில், இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். எல்லாரும் அப்படியே ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையினால விடுதலை உண்டாக்குங்க, ஆசீர்வாதத்தை உண்டாக்குங்க. பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே, பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே, குடும்பத்தில் வந்த சாபத்தினால ஆண்டவரே அவருடைய வாழ்வு முன்னேற முடியாதபடிக்கு ஆண்டவரே, குடும்பத்தில் நிம்மதியே இல்லையே, சரீரத்தில் ஒரு ஆரோக்கியமே இல்லையே, பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, வழக்கு கேஸு கோர்ட்டுன்னு அலைந்துட்டே இருக்கிறோமே, எங்கள் குடும்பமே வாழ முடியலையே, வாழ்றதை விட தற்கொலை பண்ணி சாகிறது நலம், எங்கேயாவது ஓடிவிட்டா நலமா இருக்கும் என்று சொல்லி வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற இடத்துல போய் ஆண்டவர் நமக்காக சாபமாகி நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள தண்டனைக்கு அவர் நீங்களாக்கி விடுதலையாக்க இன்றைக்கு ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். இயேசுவை நோக்கி பாருங்க, சிலுவையில் தொங்கினவரை நோக்கி பாருங்க, தலையில முள்முடி சூட்டப்பட்டவரை நோக்கி பாருங்க. உங்கள் சாபத்தை தன் தலைமையில சுமந்தார், உங்கள் சாபத்தை சிலுவையில சுமந்தார், உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி இயேசு இன்றைக்கு உங்க வீட்டில் வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க அவரை நோக்கி பாருங்க. தாவீது ஒரு பட்சேபாளுக்காக செய்த பாவம் அவருடைய சந்ததியை வாழ வைக்கவில்லை. ஒரு ஆகாப் ராஜா தன் பக்கத்தில் இருந்த தோட்டத்தை, நாபோத்தின் தோட்டத்தை எடுத்து வாழலாம் என்று நினைத்தார். வாழலாம் என்று நினைத்த காலத்தில் தேவனுடைய கோபம் அந்த குடும்பத்தின் மீது பற்றி எரிந்தது. அந்த சந்ததியே கேள்விக்குறியாக மாறி அழிக்கப்பட்டு போனது. அதே இடத்துல நாபோத்தின் இரத்தத்தை குடித்த இடத்துல நாய்கள் எசபெலின் இரத்தத்தை நக்கி அவருடைய சரீரத்தை துண்டு துண்டாக பீத்து போட்டதை குறித்து வேதம் தெளிவுபடுத்துகிறது. தேவ ஜனமே, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நீ நீதிக்கென்று ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பாய். மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பாய். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சிலருடைய பாவம் நியாய தீர்ப்புக்கு இன்றைக்கு முந்திக் கொள்ளுகிறது. சிலருடைய பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கிறது. ஆண்டவரே என்று சொல்லி அவர்கிட்ட நீங்க அறிக்கையிட்டு அவர்கிட்ட வரும் பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் சந்ததிகள் பேர் பெற்று விளங்கும். தீமை செய்கனுடைய சந்ததி ஒரு நாளும் பேர் பெறாது. அந்த சந்ததி பேர் அற்றுப்போக செய்கிற தேவனுடைய கண்கள் பூமியை பார்க்கிறது. நீதியுள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த உலகத்தின் நீதிபதிகளை காசுகளை கொடுத்து நம்ம சரிப்படுத்திக் கொள்ளலாம், காவல்துறையை நம்ம சரி கட்டி கொள்ளலாம், அதிகாரத்தினால பண பெருமையினால பல காரியத்தை செய்யலாம். ஆனால் இதற்கு மேலாக ஒருவர் இருக்கிறார். அவரிடத்துல பணத்தை கொண்டு கொடுத்தாலோ எதை செய்தாலோ அவர் அதற்கு வளைந்தோ அதற்கு அவர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. அவருடைய நீதி நம்முடைய குடும்பங்களில் வரும் பொழுது நீதியின் படியான தண்டனையினால நம்முடைய குடும்பம் வாழாதபடிக்கு போய்விடும். அது சாபமாக மாறிவிடும். இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் சிலுவையில அடிக்கப்பட்டவராக, நுறுக்கப்பட்டவராக, உங்கள் மீது பரிதாபம் உள்ளவராக, ஜனங்கள் ஆண்டவர் அறிகிற அறிவு இல்லாததனால் சங்காரமாகிறார்கள் என்று ஆண்டவர் வேதனையோடு உங்களை பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டி. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நெருக்கி ஏவுகிறார். உங்களோடு தான் பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கு அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு விடுதலை தருகிற ஒரு நேரம். இயேசுவின் ரத்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருகிற நேரம். இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசுவே, என் குடும்பத்தில் நான் செய்த குடிச்சு துன்மார்க்கமாக அநியாய சம்பாத்தியம் பண்ணின, மற்றவங்களை அபகரித்ததும், ஆண்டவரே உமக்கு பயப்படாமல் வாழ்ந்த காரியம் என் குடும்பத்தில் எனக்கு சாபமாக மாறி இருக்கிறத நான் உணர்கிறேன். என் பிள்ளைக்கு சாபமாக மாறி இருக்கிறத உணர்கிறேன். ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க. என் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நீங்க பிள்ளைகள் நல்லா இருக்கத்தானே உழைக்கிறீங்க. ஆனா அது சாபமாக நீங்க சேர்த்து வச்சா அது பிள்ளைகள் வாழ்வில் அது வேதனையை கொண்டு வருமே. அது பிள்ளைகளை வாழ வைக்காது. அது உங்க குடும்பத்தில் அநியாயமான காரியம் உள்ள இருந்து சத்தமிட்டு அது உங்க குடும்பத்தில் பெரிய விபரீதத்தை கொண்டு வருமே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எந்த பாவியானாலும் அவர் புறம்பை தள்ள மாட்டேன்னு சொல்றார். எவ்வளவு கொடிய பாவமானாலும் அதை மன்னிக்க அவருடைய ரத்தம் இன்னைக்கும் உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பானாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். நீங்க அறிக்கையிடு. விட்டு விட்டா உங்களுக்கு இரக்கம் உண்டு. தன் பாவங்களை மறைக்கிற குடும்பம் வாழ்வடையாது. அறிக்கை செய்து விட்டுவிடுகிற குடும்பங்கள் மீது தேவனுடைய இரக்கம் வருகிறது, தனிநபர் மேல வருகிறது. அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் இந்த மாதிரியெல்லாம் ஏமாத்தின ஆண்டவரே, இந்த மாதிரியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவங்களை செய்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்கு, நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு மற்றவங்களை துன்பப்படுத்தின ஆண்டவரே, என்னை மன்னியும்னு சொல்லி இயேசுவை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்காக சாபமாகி அந்த சாபத்தினின்று நீங்க விடுதலையாகும்படி, நீங்க ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் நமக்காக சாபமானவரை நோக்கி பாருங்க. இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, என் குடும்பத்துக்கு இறங்கும், என் பாவ சாபங்களை மன்னின்னு சொல்லி நோக்கி பார்க்கிற உங்க குடும்பத்தில் ஒரு அமைதி திரும்புகிறது, ஒரு ஆறுதல் வருகிறது. சாபம் நீங்கி நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையாக, குழந்தையாக மாறும் பொழுது உங்கள் பெயரை ஆண்டவர் ஜீவ புத்தகத்தில் எழுதுவார். நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சிலருடைய பாவம் உங்களை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருக்கு, உங்களை முன்னேற விடலையா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இப்பொழுது இந்த சாபத்தினின்று விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேருவதாக. பிள்ளைகள் திருமணம் பண்ணி கொடுத்தும் பிள்ளைகள் வாழாதபடிக்கு டைவர்ஸ் ஆகியிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் அந்த சாபம் முறிக்கப்பட்டு அந்த குடும்பம் வாழ்ந்திருப்பதாக. படுத்த படுக்கையில் வியாதி நிமித்தம் அப்படியே எத்தனை மருந்தெடுத்தும் குணமாக்க முடியாதபடிக்கு அது நிமித்தமாக வேதனையோடு ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வந்துவிட்டது என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் சாபத்து நிமித்தம் வந்த அந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மன்னிக்கப்பட்டு இப்பொழுது ஆண்டவர் சுகமாக்கும்படி. அன்றைக்கு திமிர்வாத காரனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி எழுப்பிவிட்ட தேவனுடைய வல்லமை இப்பொழுது படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவதாக. என்னால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பணம் எல்லாம் ஆண்டவரே பல கடன் பிரச்சனை நிமித்தம் ஓடி போகிறது, வழக்கு கோர்ட்டு கேஸ்னு போய்விடுகிறது. ஒன்றையுமே எங்க பிள்ளைகளுக்கோ எனக்கோ அதை சாப்பிடுவதற்கோ உடுத்துவதற்கோ அதை எங்களுக்கு ஒரு பயனை இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நோக்கி பார்க்கிற அந்த குடும்பங்களுக்கு விடுதலை இப்பொழுது உண்டாவதாக. இப்பொழுது என் ஆண்டவர் அந்த குடும்பத்தின் பாவங்களை மன்னித்து அந்த தொடர்ந்து பிடிக்கிற அந்த சாபத்தினின்று விடுதலையை தாரும். படிக்க ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாவதாக. ஆண்டவரே, எதெல்லாம் சாபமாக குடும்பங்களில் மாறி இருக்கிறதெல்லாம் மாறட்டும். விபத்துகளின் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினால நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் கூட இருப்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியலையே, ஜெபித்தா ஒரு நாள் ஜெபித்தா எத்தனையோ நாட்கள் ஜெபிக்க முடியாம முடங்கி போகிறேனே, ஒரு நாள் வேதத்தை வாசித்தா எத்தனையோ நாள் வேதம் வாசிக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை சாத்தானால் பிடிக்கப்படுகிறது என்று பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். அவர்களுடைய வாழ்க்கையை நரகமாக்குகிற சாத்தானுடைய ஆண்டவரே பிளே கிரவுண்டாக உங்களுடைய இருதயத்தை சிந்தையை மாற்றுகிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நிலை கால்களிலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை தளித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் மகன் மகள் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களே என்று அவங்களுக்காக ஜெபிக்கிற பெற்றோருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுவீராக. ஆண்டவரே, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெளியே கொண்டு வருவீராக. மொபைல்களுக்கு டெக்னாலஜிகளுக்கு அடிமை ஆகி கிடக்கிற பிள்ளைகள் அதை விட்டு வெளியே இயேசுவின் நாமத்தில் வருவார்களாக. குடும்பங்களுக்குள்ள ஒரு அமைதி வரட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலைகளில் ஆண்டவரே மன அழுத்தம் இல்லாமல் செய்ய உதவி செய்யும். விளை நிலங்களை ஆசீர்வதியும், மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும், சின்ன வியாபாரங்களை ஆசீர்வதியும், வாகனங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய கல்வி ஆசீர்வதியும். நாங்கள் இந்த நாட்களில் என் பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்புக்கு நான் என்ன செய்யணும், என்ன படிக்க போகிறேன்னு தெரியலேன்னு செபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தேவனால் வழி நடத்தப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். பண தேவையை சந்திக்கும்படி செபிக்கிறேன். அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கும்படி ஆண்டவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உதவி செய்யும். எந்த பாதிப்புகளும் தேசத்தை ஜனங்களை பாதிக்காதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவே, என் இருதயத்தில் வாரும், என் பாவமறை என்னை கழுவும். நான் ஒரு நீதிமானா வாழ விரும்புகிறேன், நீதிமாட்டியா வாழ விரும்புகிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் எல்லாம் நீங்கணும். என் மூலம் என் குடும்பத்துக்கு ஒரு காசோ எந்த ஒரு காரியமோ எங்கள் வீட்டுக்குள்ள அநியாயமானது வரக்கூடாது. அது எங்கள் பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது. நீதியா நான் வாழ எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒரு தெய்வீக சமாதானம் உங்க வீட்டை நிரப்பும், உங்க இருதயத்தை நிரப்பும், உங்க உள்ளத்தை நிரப்பும். உங்க எல்லைகளுக்குள்ள தேவன் உலாவுகிறத நீங்க பார்க்க முடியும். தீய சக்திகள் வெளியேறுகிறத நீங்க பார்க்க முடியும். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த குடும்பங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சாபம் நீங்கி ஆசீர்வாதிக்கிற தேவனுடைய கரம் குடும்பங்கள் மீது இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.